மரணை கொடுக்கின்ற விதமாக, சவுக்கடி கொடுக்கின்ற விதமாக, சாட்டையடி கொடுக்கின்ற விதமாக, பாடம் புகட்டுகின்ற விதமாக உங்கள் ஒட்டுமொத்த ஆதரவையும் சிந்தாமல் சிதறாமல் சின்னம், இரட்டை இலை சின்னம். பால் உற்பத்தியிலே வெள்ளை புரட்சியிலே முதலிடம், உணவு உற்பத்தியிலே முதலிடம். அந்நிய முதலீடு 2,42,160 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கூட செய்து காட்டிட முடியாத அளவிற்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரியபல சாதனைகளை சென்று சமூக திட்டத்திலே 500 கோடி ரூபாய், வெறும் 500 ரூபாய் உதவித்தொகை பெற்று வந்த ஏழை தாய்மார்களுக்கு ஒரே கையெழுத்தில் யாரும் கேட்காமலேயே 1000 ரூபாயாக உதவித்தொகை அள்ளி தந்து ஏழை எளிய தாய்மார்களுடைய கண்ணீரை துடைத்த தலைவி, ஈரும் இறுக்கமும் உள்ள மனிதநேயமிக்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். அது அவர் அரசியல் கட்சியினுடைய சின்னம் அல்ல, தமிழர்களுடைய சின்னம் இரட்டை இலை. நாட்டு மக்களுடைய ஒரே சின்னமாம் இரட்டை இலை சின்னம். ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்ட மகத்தான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஓய்வில்லாமல் உழைத்ததனால், ஓய்வில்லாமல் நாட்டு மக்களுக்கு உழைத்ததனால், உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட இப்பொழுதும் மக்களுக்காக சிந்தித்து அறிக்கை தந்தார்கள். ஓய்வில்லாமல் உழைத்தவர இந்த உங்களையே நம்பி இருக்கிற எனக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்க நடைபெறுகின்ற தேர்தலிலும் பாண்டிச்சேரியிலும் மகத்தான வெற்றியை தேடி தர வேண்டும் என்று கேட்டு ஒரு அன்பு வேண்டுகோளை அறிக்கையாக தந்தார்கள். அந்த அறிக்கையின் வழியாக என் ஆர்வீர் அரவக்குறிச்சி பகுதிவாழ் மக்கள் நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், ஏழை எளிய சாதாரண உழைக்கும் மக்களிலிருந்து நடுத்தர மக்களிலிருந்து பெருவாரியாக வசதி படைத்தவர்கள் வரை பாகுபாடு பார்க்காமல் நல்ல பண்புள்ள மனிதர்கள் வாழுகிற தொகுதி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, குறிப்பாக அரவக்குறிச்சி. அப்படிப்பட்ட நல்ல உள்ள படைத்த ஆர்வீர் வாக்காளர் பெருமக்களே, அந்த நேர்மையும் கண்ணியமும் நீதியும் தேவதையாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழையுடைய கண்ணீரை துடைத்திட்ட அந்த அன்பு தாயின் கரத்தை வலுப்படுத்திட, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் வலுவூட்டிட, சாதி சமயம் கடந்து மனிதநேயத்தோடு மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற அரும்பெருந்தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இதயத்திற்கு மருந்தாக அப்புறாவிலிருந்து அவர்கள் மீண்டு வருகின்ற பொழுது மீண்டும் நிறைந்து வருவார். அது யாரும் தடுக்க முடியாது. அப்படி மீண்டும் வருகின்ற பொழுது ஏற்கனவே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய அன்பு தலைவர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தமிழ்